ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்சிஇ மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட்ஸ். மொஹானா மூவி. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஒரு சூப்பரான ஃபீல் குட் மூவின்னு கூட சொல்லலாம். ஸோ கிட்ஸுக்காக எடுத்திருப்பாங்க. பட் அதில் நம்ம ஏஜ் குரூப்புக்கான ஒரு நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருப்பாங்க. ஸோ நேச்சரை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான மெசேஜும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் நம்ம பெரிய ஆக்டர் டுவைன் ஜான்சன் ராக்லாம் வர மூவிக்கு வாசு அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ இப்போ அந்த மொஹானாவை லைவ் ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்னு சொல்லி நீங்கள் ஆல்ரெடி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ மொஹானாக்கு லைவ் ஆக்ஷன் படம் மட்டும் இல்லை, மொஹானா 2ன்னு சொல்லி இன்னொன்று படமும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டீசரும் இப்போ வந்திருக்கு. ஸோ டீசர் பார்க்கும்போது என்னன்னா, இந்த மொஹானா அப்படின்றது ஸோ ஒரு பெரிய யூனிவர்ஸாகவே அவங்க பில்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இது மார்வல் யூனிவர்ஸ் மாதிரி இல்லை, பட் இது ஒரு ஃப்ரான்ச்சைஸாக பெரிய ஃப்ரான்ச்சைஸாக அவங்க பில்ட் பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டீசரில் என்னெல்லாம் காமிச்சிருக்காங்க, ஸோ என்னெல்லாம் இன்ட்டு இருக்கு, ஸோ இந்த படம் எதை நோக்கி போக போகுது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். முன்னாடி இந்த மொகானா ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னெல்லாம் நடந்தது, ஸோ அதுல எப்படி கதை முடிஞ்சுது, அதுல இருந்து இந்த கதை எப்படி ஆரம்பிக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ மொகானாவோட ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னன்னா, ஸோ நம்ம மொகானா வந்து ஸோ ஒரு தீவில் ஒரு ராஜாவோட பொண்ணாதான் இருப்பா. ஸோ அவளுக்கு அந்த தீவை தாண்டி போகணும், அதாவது அவளுக்கு கடல்ல போகணும். கடல்ல தீவுக்கு அண்ணாண்ட வேற என்ன இருக்கு, தீவுக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு, கடலுக்கு அந்த பக்கத்துல வேற என்ன இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லி தான் அவ ஆசையா இருப்பா. பட் அவங்க அப்பா அந்த தீவை தாண்டி அவளை போக விட மாட்டாரு, தீவுக்குள்ளேயே தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஸோ ஒரு கேர்ஸ்னால, ஸோ அதாவது ஒரு சாபத்தினால அந்த தீவே மொத்தமா பாதிக்கப்படுது. தீவில் இருந்த அந்த நேச்சர் எல்லாமே ஸோ பாதிக்குது. எல்லாமே இந்த மரங்கள் செடிகள் எல்லாமே கருகுதுன்னு சொல்லலாம். ஸோ இதை சரி பண்ணணும் அப்படின்னா ஸோ அவ தீவுக்கு அந்த பக்கம், அதாவது கடலுக்கு அந்த பக்கம் இருக்க ஸோ ஒரு ஹார்ட், அதாவது ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை கொண்டு போய் அங்க இருக்க ஒரு மலையில அவ வைக்கணும். ஸோ அப்பதான் இந்த கேர்ஸ் போகும் சொல்லி அவங்க பாட்டி சொல்லுவாங்க. அதாவது அவங்க பாட்டி ஸ்பிரிட் இருந்து வந்தாங்க, அவங்க பாட்டி இறந்துருப்பாங்க. ஸோ இறந்து போன அந்த பாட்டி வந்து அவளுக்கு ஒரு ஆன்மா உருவத்துல வந்து அவளுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவளும் அந்த கடல் பிரயாணத்தை மேற்கொள்வா. ஸோ அவ இப்போ வந்து அவ ஃபேமிலி யாருக்கிட்டையும் சொல்லாம அவ தனியா தான் போவா. ஸோ போற வழியில தான் அவ மௌவியை மீட் பண்ணுவா. ஸோ மௌவி தான் நம்ம ராக் வாய்ஸ் அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ மௌவின்றது வந்து ஒரு டெமிகாடு வந்து அவரு. ஸோ அதாவது பாதி கடவுள் பாதி மனுஷன் அந்த மாதிரி அவரு. ஸோ அவர் கையில ஒரு ஹூக் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை வச்சு அவரால் அவர் நினைக்கிற எந்த ரூபத்துக்கு வேணா அவரால் மாற முடியும். ஸோ பறவையாவோ இல்லை மீனாவோ ஸோ எந்த ரூபத்துக்கு வேணா அவரால் மாற முடியும். ஸோ அப்படி மௌவியை மீட் பண்ணி மௌவியோட சேர்ந்து அவர் ஜேர்னியை மேற்கொண்டு அந்த டெஃபிட்டின்னு சொல்லுவாங்க, அந்த ஆர்ட் ஆஃப் டெஃபிட்டின்னு சொல்லி. ஸோ அதை கொண்டு போய் வச்சாலா இல்லையா, அந்த கேர்ஸை தீர்த்தாலா இல்லையான்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பார்ட் போயிருக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அவங்களோட தீவில் இருக்க இன்னும் நிறைய ட்ரைப் மெம்பர்ஸோட சேர்ந்து ஒன்னா கடல் பிரயாணத்தை மேற்கொள்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது அவங்க ட்ரைப் மெம்பர்ஸ் எல்லாருமே இப்ப அந்த தீவை தாண்டி பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மொகானா 2 டீசரோட ஸ்டார்டிங்லயுமே நீங்க பாத்தீங்கன்னா ஸோ அதே மாதிரி தான் அவ வந்து ஃபேமிலி அண்ட் அந்த ட்ரைப் மெம்பர்ஸுக்கு எல்லாம் முன்னாடியே தான் அவ கடல் பிரயாணத்தை மேற்கொள்றா. அதாவது நீங்க பார்ட் 1ல பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம ஷிப் எடுத்துட்டு போனவ, அதாவது அந்த போட் எடுத்துட்டு போனவ. ஸோ இப்போ எல்லா ஃபேமிலி தீவுக்கு எல்லாரும் முன்னாடியுமே தான் அவ போட் எடுத்துட்டு போறா. ஸோ அந்த ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணுன்றது சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மொகானா 2வோட பிளாட் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த தீவுக்கு மறுபடியும் ஒரு ஆபத்து வரப்போகுது. அதாவது மொகானா இப்போ அவங்க தீவு மெம்பர்ஸோட சேர்ந்து ஒன்னா ஹாப்பியா இருக்கும்போது அவங்க ஆன்சிஸ்டர்லாம் இவகிட்ட கேட்குறாங்க. ஸோ அதாவது மொகானாவோட ட்ரைப் மெம்பர்ஸோட முன்னோடிகள், ஸோ அதாவது அவங்க பாட்டி வந்து அந்த ஸ்பிரிட் லெவல் மூலயமா வந்து மொகானா கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஆன்சிஸ்டர் யாரோ ஒருத்தவங்க மொகானா கூட கனெக்ட் பண்ணி மொகானா கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. ஸோ அது என்ன ஹெல்ப், என்ன ஆபத்து வரப்போகுதுன்றதை அவங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணலை. ஸோ அதனால அவ ட்ரைப் மெம்பர்ஸ்ல இருக்கிற ஒரு 2-3 பேரை கூட்டிட்டு ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி ஸோ அவ கடல் பயணத்தை மேற்கொள்றா. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இவங்க மொகானாவோட ட்ரைப் மெம்பர்ஸ் மட்டுமே இல்லாம வேற இன்னும் நிறைய ட்ரைப் மெம்பர்ஸையும் அவங்க காட்ட போறாங்களாம். ஸோ அதாவது மொகானா அவங்க பயணத்தை மேற்கொண்டு போகும்போது போற வழியிலேயே இன்னும் நிறைய தீவுகளையோ அதுல இருக்க இன்னும் நிறைய ட்ரைப் மெம்பர்ஸையும் காமிச்சு இந்த மொகானா வேர்ல்டு அப்படின்றத பெருசா எக்ஸ்பேண்ட் பண்ண போறதா சொல்லி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி அவ போகும்போது போற வழியில அவ என்னென்ன அப்டக்கல்ல ஃபேஸ் பண்றா, ஸோ அவ அந்த ஆன்சிஸ்டரோட ஹெல்ப் அவ செஞ்சாலா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இது போகுது. ஸோ இந்த இப்போ மாதிரி டீசர் பிரேக் டவுன் கிட்ட வந்தோம் அப்படின்னா ஸோ டீசர் ஸ்டார்டிங்லேயே சின்னதாக ஒரு நண்டு மாதிரி ஒன்று ஒரு ஷெல்லை தேடி போவோம். ஸோ அந்த ஷெல்லை மொகானா பிக் பண்ணுவோம். ஷெல் என்ன அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் பாஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மொகானா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து அவ குழந்தையா இருக்கும்போது ஒரு ஷெல் எடுத்திருப்பா. அந்த ஷெல்லுக்கு வந்து கடல் வந்து அவகிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிருக்கும். அதே ஷெல்லு தான் இப்போ ரிட்டன் மொகானா கிட்டே வந்திருக்கு. ஸோ அந்த ஷெல்லை எடுத்து தான் மொகானா அந்த ஹாரன் சவுண்டை வந்து எழுப்புறா. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க தீவை காட்டுறாங்க. ஸோ அவங்க ட்ரைப் மெம்பர்ஸ் எப்படிலாம் இருக்காங்கன்னு காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி காட்டிட்டு இருக்கும்போது
ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தீங்கன்னா மொகானாவோட பாட்டி ஒரு ரூம்ல இருப்பாங்க. ஸோ அந்த ரூம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க கிளாஸ்ல எடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரூமை காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரூம்ல வந்து மொகானா தியானமோ இல்லை ஏதோ மெடிடேஷனோ பண்ணிட்டு இருக்கும்போது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மின்னல் வந்து தாக்குது. ஸோ அப்போ தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல உங்களுக்கு கேட்கும். ஸோ ஆன்சிஸ்டர் தான் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்கன்னு சொல்லி மேபி அந்த ஹெல்ப்பாக இருக்கலாம். இல்லைன்னா ஆன்சிஸ்டர் அவங்களுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு டேஞ்சர் தான் இப்போ வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஓகே இந்த ஆன்சர்ஸ் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி மறுபடியும் அவ ஒரு போட் எடுத்துட்டு போறா. அதாவது நீங்க பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸுக்கு பின்னாடி இருக்க ஒரு இடத்துல போயிட்டு தான் ஒரு போட் எடுத்துப்பா. ஸோ அதே மாதிரி இப்போ போட் எடுத்திருக்கிறதுக்காக அங்கே போட் எடுக்க போகும்போது அந்த மோளம் தட்டுவா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது பார்ட் 1ல இந்த சிக்கன் தான் மொகனா கூடவே டிராவல் ஆயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்ட் 1ல மொகனாக்கு ஒரு பிக்குமே ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அது அந்த படத்தில் வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இந்த படத்தில் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா மொகானா போட் எடுத்துட்டு போகும்போது அந்த சிக்கனும் அது கூடவே அந்த பிக்கு இருக்கிறதையும் உங்களால நோட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி அவ போட் எடுத்துட்டு ஆன்சிஸ்டர் ஹெல்ப்புக்காக போறா. ஸோ இப்போ போற வழியில அவ 2-3 டீமை கூட்டிட்டு போறா. ஸோ ஷார்ட்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னன்னா மொகானா பின்னாடியே ஒரு வயசானவரும் அண்ட் ஒரு டீனேஜரும் அண்ட் ஒரு சின்ன பையனுமே இருக்காங்க. ஸோ ஒரு 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 நிறைய ஏஜ் குரூப் மிக்ஸ் ஆன ஒரு டீமா தான் அவ கூட்டிட்டு போறா. மேபி ஒரு ஒரு அப்சர்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி கொடுக்கலாம். அப்படி காமிச்சாங்கன்னா உண்மையாவே சூப்பரா இருக்கும். ஸோ அப்படி அவங்க போகும்போது அவ ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டு தான் போறா. ஏன்னா அங்கே ட்ரைப் மெம்பர்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் அவளை வழி அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ அப்போ நீங்க மொகானாவோட அப்பாவை கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அவர் கையில ஒரு சின்னதா ஒரு குழந்தை இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு லைட்டா அந்த மொகானா சின்ன வயசுல பார்த்த மாதிரியே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது மொகானாவோட தங்கச்சியா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு பொண்ணாவா இருக்கலாம். ஸோ மேபி பார்ப்போம் மொகானாவுக்கு தங்கச்சியா இருக்காளா, இவளை வச்சு வேற ஒரு பாட்டுக்கு லீட் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நம்ம படத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்படி ஒரு வழியில் தான் அவ காக்கா மருவை மறுபடியும் மீட் பண்றா. ஸோ இது யாரா காக்கா மருன்னு கேட்டீங்கன்னா நீங்க மொகானா பார்ட் 1ல பார்த்திருப்பீங்க. ஸோ அதாவது இந்த கடல்ல இருக்க பைரட்ஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதாவது இந்த தேங்காய்க்கு கண்ணு மூக்கு வாய் வரைஞ்ச மாதிரியே இருப்பானுங்க. ஸோ அவனுக்கு தான் காக்கா மரு டீம். ஸோ அந்த காக்கா மரு டீம் மறுபடியும் மொகானா 2ல வரப்போகுது. ஸோ இந்த டீம்ல மறுபடியும் அவங்க மொகனாக்கு ஒரு டேஞ்சரா வராங்களா இல்லைன்னா மொகனாக்கு ஹெல்ப் பண்ண வராங்களா அப்படின்றத நம்ம படத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் எனக்கு இந்த காக்கா மருன்றது ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு மொகனா படமும் ரொம்பவே பிடிச்ச படம் டிஸ்னி மூவில இது வரைக்குமே. ஸோ இதோட லைவ் ஆக்ஷன் எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இதோட பார்ட் 2க்காக நான் ரொம்பவே வெயிட் பண்றேன். ஸோ உங்களுக்கு மொகனா பிடிக்குமா அந்த காக்கா மரு டீம் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான அண்ட் சூப்பரான அமேசிங்கான ஒரு ஷாட் வந்திருக்கும். என்ன அப்படின்னா மொகானா கடலுக்குள்ள இருக்கும்போது அவளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய திமிங்கலம் இருக்கும். அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ்ன்றது சூப்பராகவே இருக்கு. எனக்கு இந்த ஷாட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னன்னா மேபி அவளை மொகானாவோட ஒரு ஆன்சிஸ்டர் கூட வந்திருக்கலாம். ஏன்னா நீங்க மொகானா பார்ட் 1 படத்திலே பார்த்தீங்கன்னா மொகானாவோட பாட்டி மொகானா கிட்ட கான்டாக்ட் பண்ணும்போது ஸோ ஒரு மீன், அதாவது ஒரு தட்டையா இருக்க ஒரு மீன் ஷேப்ல வந்துதான் அவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி மொகானாவோட ஆன்சிஸ்டர் யாராவது ஒருத்தவங்க அப்படி இல்லைன்னா மொகானாவோட பாட்டியாவே கூட எந்த ஒரு பெரிய திமிங்கலமா வரலாம். ஏன்னா அந்த திமிங்கலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜொலிக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ மொகானா பாட்டி ஒரு தட்டையான ஒரு மீன் ஷேப்ல வரும்போதுமே ஸோ அதுவுமே அந்த ஜொலிக்கிற மாதிரி தான் வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மொகானோட ஆன்சிஸ்டரா இருக்கலாம். ஸோ அதனாலதான் இவ்வளோ பெரிய திமிங்கலத்தை பார்த்துமே மொகானா இந்த ஷாட்ல பார்த்தீங்கன்னா மொகானா ஜஸ்ட் கூலா இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ எந்த விதமான பயமும் இல்லாம. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது மொகானாவோட முன்னோடி யாராவது ஒருத்தவங்க மொகானா கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஷாட் எப்படி இருக்க போகுதுன்றத படத்தை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா தான் ஒரு பெரிய ஆக்டோபஸ் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அது ஆக்டோபஸா இல்லை ஒரு தீவான்றதே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு ஃபேண்டசி மூவி இல்லையா. ஸோ நிறைய நீங்க எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் அவங்க கொடுக்கலாம். ஸோ இன்னும் நிறைய என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ படம் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ படம் இந்த வருஷம் நவம்பர்லேயே ரிலீஸ் ஆகிடும். ஸோ மொகானாவோட லைவ் ஆக்ஷன் படம் இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கலன்னு இப்போ கேள்விப்பட்டேன். ஸோ மேபி ஷூட்டிங் ஆரம்பிச்சது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர்ல வரலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மொகானா 2 படத்துல இருந்து ஸோ இன்னும் 2-3 சீரீஸும் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்களா. ஸோ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா இந்த மொகானா 2வே ஒரு சீரீஸாக வர வேண்டியது தான். பட் அவங்க படமாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மொகானா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸோ இந்த மொகானால காட்டுற இன்னும் 2-3 ட்ரைபை இன்னும் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களா. அதாவது மொகானா ட்ரைபை மட்டும் இல்லாமல் ஸோ இன்னும் பாக்கி 2 ட்ரைபையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்களாம். அந்த ட்ரைப்ல இருக்க மெம்பர்ஸ்லாம் அவங்க லைஃப் எப்படி ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சின்ன அதாவது ஒரு மினி சீரீஸ் மாதிரி அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ மொகானா அப்படின்ற வேர்ல்டு ஸோ நீங்க நினைக்கிறது ஒரு பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஸோ நான் ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க மொகானா மூவி பார்த்துருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு மொகானா பிடிக்குமா, மூவி பிடிக்குமா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மொகானாவோட சிக்கன் பிடிக்குமா, பிக் பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் உங்க எல்லாரும் இன்னொரு அமேசிங்கான வீடியோல வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் மீ MC சைனிங் ஆஃப்.